நேரம் லண்டனில் 9:53 இன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் கிளை கிளை கீனா லை என்ன மௌலகர இல்லை கொம்பளகர லை. வணக்கம். வணக்கம், இனிய காலை வணக்கம். வணக்கம். உலகதி தில்லத்தேவன் லண்டன்ல இருந்து பொறிச்சொல் கிளை கிளை. கிளை ஒரு மரத்துக்கு கிளை வந்துதான், பல கிளைகள் வந்துதான் அழகை கொடுக்கிறது. அது விரிந்த ஒரு குடை மாதிரி வந்து கிளை, பல கிளைகளிலும் வந்து நிறைந்த பூக்கள் பூப்பதற்கும் இலைகள் வருவதற்கும் அந்த கிளை தான் காரணமாக இருக்கிறது. அதே போல ஒரு கிளை என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் 4-5 பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அதுவும் ஒரு கிளையாகத்தான் ஒரு மரம் அதனில் உள்ள கிளைகளாக பார்க்கப்படுகிறது. மற்றது கிளையில வந்து மாங்காய்களில் பூக்களோ நிறைந்திருக்கும். அந்த கிளை கிளையாக வருவதில் அழகாக பார்ப்பதற்கும் அழகா இருக்கும். அதில் பிரயோசனங்களும் கூடுதலாக வரும் கிளை. மற்றது நாங்க மரத்தை வந்து ஒவ்வொரு வருடமும் அதுக்குள்ள மட்டும் கிளை வந்து பல சொற்களை கொண்டு வருகிறது என்றாலும் இந்த கிளை தானே வாணி, நரம்பு, மற்றது என்ன கொப்பு, அந்த கொப்புகளை வந்து தரைத்து விடுறது. நன்றி, வணக்கம். நன்றி. நீங்க சொல்லுங்க. இதோடைய நன்றி. வணக்கமானி. இன்றைய பாமுக பொருட்கள் கிளைகளை இது எனது 456வது ஆக்கமாகும். கிளை மரக்கிளையில் உள்ள கிளிகளை ஒடித்து ஆடு மாடுகளுக்கு போடுவார்கள். கிளை என்பது நட்பை பற்றியும் கூறுகிறது. இந்த சேர்ந்த கிளைகளாக நட்புகளை வைத்திருப்பார்களா? நட்புகள் என்று பதம் இருக்கின்றது. எனக்கு பல நட்புகள் இருந்தாலும் ஒரு சிலர் மிக நெருக்கமானவர்களாக என்னோட பழகுவார்கள். கிளை தாயத்தில் அரசியல்வாதிகளுக்கிடையே பகமை என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. ஏற்பட்டு மனஸ்தாபம் கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். கிளை இயற்கை அனர்த்தங்களால் பல இடங்களில் அழிவு ஏற்பட்டு வருகின்றது. அழிவு என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. மற்றது என்னென்னா, ஒரு குடும்பத்தில் திருமணம் செய்த பிறகு வார இந்த வம்சா வழிகளையும் கிளி என்று சொல்வார்கள். கிளைகளையாக வந்திருக்கிறார்கள். வம்சாவளி போத்திரம் வளை என்றும் ஒரு கூடுதலான பிள்ளைகள் இருந்தாலும் சொல்ல பிள்ளை கிளைகளோட வந்து சேர்ந்துருக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லுவார்கள். பிள்ளை குட்டிகளோடு வரேன் அது கிளைகளாக சொல்வார்கள். சில குடும்பத்தில் இந்த அறிவற்றவர்களாகவும் அந்த சில ஆண்கள் இருக்கிறபடியாக அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்து அப்படி நடக்கின்றது. இவ்வளோதான் இருந்தது. தெரிஞ்ச கொஞ்சம் எங்களுக்கு உள்ள பாவிக்காவிட்டாலும் நாங்கள் அதை அகராதியில் பார்க்கும்போது எல்லாம் தெரிஞ்ச கருத்துக்கள் மாதிரி தான் இருந்தது. அப்போ இனிமேல் அதை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். நன்றி. இன்றைய நாளுக்கான சிறுவர் எழுத்தாளர் வாரத்தில் 9 எடுத்து வருகின்றார்கள். ராம்ஜித், ரோஜித், அர்ஜிதா ராகவன் குடும்பத்தினர் சுவிஸிலிருந்து, அபிராமி மணிவண்ணன் சுவிஸிலிருந்து, மற்றும் விஷ்ணு பவித்ரா சுவிஸிலிருந்து அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்கின்றோம். வணக்கம். கிளை கிளை என்பதற்கு அவர் மரக்களை சொல்லியிருந்தார். நீங்கள் பிள்ளைகளை சில பேச்சு வழக்கில் நிறைய பிள்ளைகள் இருந்தால் அதுக்கும் அவர் சொல்லியிருந்த வம்சப சொல்றது. மற்றது ஒரு நிறுவனத்திலிருந்து பல கிளைகளாக இருப்பது கிளை அது சொல்வார்கள். ஒரு ஆறும் வந்து பிரிஞ்சு போறதை கிளை ஆறுன்னு சொல்வார்கள். மற்றது அவர் மரக்கோப்புகளுக்கு சொல்லியிருந்தார். மற்றவர்களையும் கேட்டுக்கொள். நன்றி. வணக்கம் மணி. வணக்கம். நானும் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக பொறிச்சொல் ஒன்று கிளை கிளை. என்னுடைய கிளை 1102 ஆகிறது கிளை. இது கிளைத்தல், உண்டாதல், கிளறுதல், பெருகுதல், ஒரு பண், மூங்கில், உறவு, கிளைத்தல், இன, மொழி, கூட்டம் என்ற பல சொற்களை கொண்டு இது வருகிறது. கிளைத்தல் இப்ப இந்த மொட்டையாக இருந்த மரங்கள் எல்லாம் ஒப்பும் கிளையுமாக துளிர்த்து அந்த கிளைகளில் பூக்களம் அரும்பி அதில் காய்களும் மரத்துடைந்து பழமாகவும் சில பழங்கள் வந்து விட்டது. சில பழங்கள் பழுத்து விட்டது அந்த கிளைகளில். இந்த மரக்கிளைகள் தான் இந்த பறவைகள் வந்து கூடு இருந்து இளைப்பாறுவதற்கு அந்த கிளைகள் தான் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது. மரக்கிளைகளில் பறவைகள் வந்து தங்குவதுன்னு சொல்வார்கள். மற்றது கிளை அது ஒரு உறவு முறைகளை குறிக்கிறது.
ஒரு உறவு தாயின் தகப்பனில் உருவாகி பிள்ளைகள் பிள்ளைகள் கிளைகளாக அந்த உயரமாக அந்த கிளைகளைத்தான் அந்த மரக்கிளைகளை தான் அந்த உறவுகளுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். இந்த பாடசாலையில பிள்ளைகள் எல்லாம் அந்த உறவு முறையை குறிக்கும் போது ஒரு மரத்தை கீறி அதுலதான் தாய் தகப்பன் அந்த கொப்பு கொலையெல்லாம் அந்த உறவு முறைகளை அதில் பிடிச்சு அந்த கிளைகள்ல சொல்லுவார்கள். பிறகு ஒளி என்றும் ஒரு சொல்லி இருக்கிறது வாணி, கிளை என்று கிளைக்கு ஒளி என்றும் ஒரு சொல்லி இருக்கிறது. அது எனக்கு இந்த மாதிரி சொல்லிடும். கிளை கிளையாக வருகிறது, பறவை கூட்டங்கள் அது கூட்டமாக வருவதை சொல்வார்கள், கிளை கிளையாக வருகிறது. மற்றது ஒரு பண்ணு வருகிறது நினைக்கிறேன், பண்ணில ஒரு பகுதியாக வரலாம்னு நினைக்கிறேன். அதுவும் கிளையாகத்தான், கிளை என்றுதான் சொல்லப்படுகிறது. அங்கே சொல்ல பார்த்தேன். உண்டாகுதல் சொன்னா பருகிறதும் ஒரு மரங்கள் எப்படி கிளைகளை பரப்பி வருகிறதோ அதே மாதிரி பருகி வாரதும் ஒரு கிளை என்று சொல்லுவாரு. கிளறுதல்னு சொல்லுகிறாரு. கிளறு கண்டுகளை வைக்கிறதுக்கு மண்களை கிளறி தான் கண்டுகளை வைக்கும் அப்படின்னு சொல்றது. இவ்வளவுதான் மனிதன் திடீரென்று வந்ததாலே எனக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் மணிமோகன். வாங்கோ. அனைவருக்கும் வணக்கம். வங்கி கிளைகள் என்று சொல்வார்கள். மற்றது சில மரங்களுக்கு கிளைகளே இல்லை. பாக்கு மரம், தென்னை மரம், வாழை மரம், அதுகளுக்கு கிளைகளே இல்லை. சொல்லாதல தான் என்னால சொல்ல முடியும். வங்கி மற்றது வங்கி மற்றது கூப்பன் கடை கோஆபரேட்டிவ் இருக்குதானே, அதையும் அந்த கிளை நான் அதோட பேர் கிளையெல்லாம் முடியும். அது அந்த கூப்பன் கடை இருக்குதானே, சங்க கடைன்னு சொல்றாங்க. தலைமையகம் ஒரு இடத்துல இருக்குமாக்கும். அந்த கிளைகள் சங்க கடைகள் ஒவ்வொரு ஊர்கள்லயும் இருக்கிறது தானே. இல்ல ஒரு கிளைகள் இருக்கிறது, பிரான்சஸ் தான் கிளைன்றது இல்லை. அந்த கோஆபரேட்டிவ்லையும் அது கிளையெல்லாம் முடியும். அது முன்னுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. எங்களோட ஊர்ல அப்படித்தான் இருந்தது அந்த கோஆபரேட்டிவ் கூப்பங்கடைன்னு சொல்லுவோம். பெரிய கடை ஒரு ரத்தை இருக்கும், அது இந்த சிறிய கொஞ்சம் சிறிதாக இருக்கும். மற்ற கிளை அந்த கிளையில அது முடியும். பிரான்சஸ் தானே மட்டும். அதே போல இப்ப இந்த என்ன பெரிய பேங்க் இந்த கிளை இங்க இருக்குன்னு சொல்லுவீனா. தலைமை செயலகம் ஒரு இடத்துல இருக்கும், கிளைகள் பல இடங்களிலும் இருக்கும் சொல்லுவார்கள். வணக்கம் வாணி. வணக்கம். வாங்கோ. நானும் சில கம்பெனிகளுக்கும் அந்த கிளை அவர்களோடு சேர்ந்தது அந்த கதைப்பதையும் கேட்டுக்கிறேன். மற்றது மரக்கிளைகளில் பறவைகள் இருந்து தங்களுக்குள் கதைத்து கொண்டிருக்கும் போது மிகவும் அழகாக இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மரக்கிளைகளுக்கு வாணி, நீங்க சொல்றது அந்த கூட்டுறவு சங்க கிளை என்றுதான் அதுல போடுவோம். அதுதான் கூட்டுறவு சங்க கிளை. குட், நன்றி. நான் பிடிச்சி எடுத்தேன். இல்ல சங்க கிளை என்று நான் சொன்னேன், கூட்டுறவு வரை இல்லை. எங்களுக்கும் அப்படித்தான் வேலி அது போடல. எங்கட இடத்தான் அது கொக்குவிலுக்கு கூட்டுறவு சங்க கிளை இருக்கும். ஊர்ல அப்படித்தான் போடுறது. അതിന്റെ തനിമകം இங்கே இருக்கும். மெயினானது ஒன்று இருக்குது. தினவெளியில மெயின் இருக்குது. அதுண்ட கிளைகள் தான் தினவெளியிலும் இருக்குது, கொக்குவிலும். ஆனா இப்ப இருக்குதா அந்த கூட்டுறவு சங்கங்கள் எல்லாம்? ஆமா ஆமா, நான் கோஆபரேட்டிவ்ல போன முறை போயிட்டான். அங்க கோஆபரேட்டிவ்ல நீங்கள் மற்ற கடையில வாங்குற சில பொருட்கள் ஒரே சேம் பிரைஸா இருக்கும். சில இதுகள் அங்க ஒரு கொஞ்சம் காசு கொஞ்சம் சீப்பா இல்ல அது நீங்க வர இது அது நாங்க வாங்குறது இல்ல. அது கூப்பன் கிடையாதுகள். கூப்பன் உள்ளாக்கள் இந்த கொஞ்சம் காசு உள்ளாக்களுக்கு குடுக்கறதா அது நாங்க வன்னி பக்கத்துல வன்னி பக்கத்துல இருக்கு கூப்பன் கடை என்று சொல்லி கொண்டு கொடுக்கறவர்கள் எல்லாரும் வாங்கலாமா இந்த கடையில, கூப்பன் கடையில? மலிவு விலை, அந்த கூப்பனை ஒட்டி போட்டு மலிவு விலையில கொடுப்பாரு. இல்ல சரி, கூப்பன் உள்ளாக்களுக்கும் அந்த சம்பளம் வாங்க இப்ப அது அந்த பேர் சொல்லவும் கூடாது அதுக்கு. அப்ப அந்த காசு எடுக்கிறவர்களுக்கு தான் அங்க அந்த கூப்பன் கடையில போய் எடுப்பார்கள். பருப்பு, அரிசி, கோதுமை, கூப்பமா எல்லாம். ஆனா நீங்க சொல்றீங்க காசு கொடுத்து வாங்குறது இல்ல. அது இல்ல,
இல்ல வாணி, நீங்க சொல்றது சரி. அது முன்னர் தான் வாணி. நாங்கள் ஒரு மட்டை மாதிரி கொண்டு இது இருக்குது. அந்த அட்டைன்னு கூப்பன் அட்டைன்னு சொல்றது, அதை கொண்டே குடுக்கல. குடும்பத்துக்கு ஏற்ற இத்தனை அங்கத்தவரண்டே எல்லாம் பதுங்கி எல்லாம் சைன் பண்ணி தருவார்கள். அதுல இவ்வளவு கிலோ மா அரிசி அதுகள் எல்லாம் ஃப்ரீயா தந்தாது. ஆனால் இப்ப அப்படி என்று இல்லை. இப்ப எல்லாருக்கும் அந்த இது சான்ஸ் இல்லை. அப்ப அப்ப நீங்க சொல்றீங்க அங்க காசு கொடுத்து வாங்குறதா? கூப்பன் கார்டு தான் வன்னியில கூப்பன் கார்டு கொடுத்து தான் யாழ்ப்பாண பகுதியெல்லாம் மிக குறைவு இருக்குது. இல்ல அது சரி. நீங்க இப்ப சொன்னீங்க தான் காசு கொடுத்து வாங்க, காசு கொடுத்து வாங்க, காசு கொடுத்து வாங்குறேன். இல்ல இல்ல, அதே கடையில வாங்கி நாங்க காசு கொடுத்து வாங்குறோம். இப்ப கடையில நாங்க முன்னாலும் அப்படித்தான் வாங்கலாம். இல்ல 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 வாங்கலாம். அது இதுக்காக வர்றதுதான் அந்த சாமான்கள். என்ன தெரியல, அப்படியேண்டா களவெடுத்து வச்சு உங்களை விற்கிறார்கள் தெரியல. அது சைட் பிசினஸ். அது ஆரம்ப காலங்களில் நீங்க சொன்னது முன்னாள் காலங்களில் நாங்களும் கியூல நின்று அந்த பிரச்சனை மூட்டம் எல்லாம் பான் எல்லாம் அதுலதான் தந்தார்கள். பிறகு அவர்களும் சாமான்கள் காசுகள் வருமானத்துக்காக அப்படி செய்யார்கள். ஆனால் இப்ப நாங்கள் பக்கத்து கடையில வாங்குறோம் பார்க்க இவர்கள்ட்ட கொஞ்சம் 5 ரூபா குறைவா இருக்கு. இல்ல தெரியல. ஆனா இப்ப அப்படியேண்டா அது வந்து அப்படியேண்டா பிள்ளைக்களை விற்கிறார்கள். கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் இந்த பண்டங்களை எல்லாம் தூக்கி வச்சுட்டு கூப்பன் கடைக்கு இந்த விநியோகம் செய்கிறோம். அப்படி இருந்தது என்ன தெரியல ஊர்ல. எனக்கு இப்ப இருக்கும் என்ன தெரியல, நான் கேட்டுட்டு அறிஞ்சு சொல்றேன். ஆனால் ஆரம்ப காலங்கள்ல கியூல நின்று பருப்பு, இந்த கோதுமை, அரிசி, சீனி எல்லாம் அந்த காட்ட நிவாரண நிதியா கொடுக்கறவைகள் என்னன்னு சொன்னா வெள்ளப்பெருக்கு அழிவுகள் நேரத்துல நிவாரண நிதியா கொடுக்கறது. அது இப்ப வாணிமோகன் அந்த வெளிநாடுகளுக்கு போறதுக்கு அந்த இன்டர்வியூ போகணும் தானே. அப்ப அங்க கொண்டு போய் கூப்பனை சரண்டர் பண்ணிட்டு தான் போக வேணும் விசிட்டிங்க்கு. அப்படி அந்த காலத்துல. இப்ப அது ஒன்றும் இல்லை. இப்ப ஒன்றும் இல்லை. இப்ப மிஸ் அண்ணா வணக்கம். மீண்டும் வணக்கம் மணியக்கா. வணக்கம் எல்லோருக்கும், உறவுகள் எல்லோருக்கும். பழைய காலங்களை திருத்தி ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்பவும் அந்த கூப்பன் இருக்குதோ தெரிய இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, நிச்சயமும் இல்லை. அந்த நாளையில கூப்பன் ஒன்று இருந்தது. அது ஒவ்வொருத்தருக்கும், பணக்காரனுக்கும் இருக்கு, ஏழைகளுக்கும் இருக்கு. ஆனால் அது சம்பளங்களை பொறுத்து கொடுக்கப்பட்டது. சில உணவு விநியோகங்களை சரியாக எல்லோருக்கும் சேருவதற்கு அது ஒரு கூப்பன் கார்டு. அது தரமாக இருக்குது. வருமானம் குறைந்தவர்களுக்கு சலுகைகள் கூட அந்த கூப்பன் ஊடாக. இப்ப ஒருத்தர் இறந்தால் அந்த ஜிஎஸ், அதனால விதானம் என்று சொல்ற அந்த கிராம தலைவர் அந்த கூப்பனை கிழிச்சு அந்த அடிக்கட்டையை எடுத்துட்டு போவார். ஆக்கள் சேர்த்தா கூப்பனை கிழிச்சு கூப்பனை கிழிச்சு போட்டுருவான்னு சொல்லுவாங்க லேசக்குள்ள. அப்படியான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இருந்தது அந்த காலத்துல. கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ் என்றா ஒரு உணவு விநியோகம் விலை இல்லாம எல்லோருக்கும் சேரக்கூடிய அளவுக்கு விநியோகித்து கொண்டிருந்தார்கள். ஏற்றப்பாட்டுல கடைசி நேரத்துல உடுதுணி, அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல பண்டத்தெரிப்பில அப்படி துணிகள் தொழிற்சாலைகள் இருந்து அதிலிருந்து இந்த துணிகள் ட்ரவுசர் மெட்டீரியல், ஷர்ட் மெட்டீரியல், அதுவும் கூப்பன் உள்ளவங்களுக்கு விநியோகித்து கொண்டிருந்தார்கள். யார் அதாவது யூனிஃபார்ம் ஒரு நிர்வாக ரீதியாக எல்லோருக்கும் சேர்க்கக்கூடிய ஒரு ஊடகமாக அந்த கூப்பன்கள் இருந்தது. ஆரம்பத்துல அரை விலையில இருந்தது. பிறகு ஒரு சேர் தான் சொல்றது, ஒரு சேர் ஃப்ரீ, ஒரு சேர் காசு கொடுத்து வாங்குறது. நாங்கள் பெரும்பாலும் அந்த பச்சை அரிசி வார நேரத்துல 2 சேரையும் எடுக்கிறது. இந்த மாவிடிச்சு பச்சை அரிசின்னா சிவப்பரிசி. எங்கள பகுதியில பெரும்பாலும் வயலுள்ள இடத்துல இருந்து அந்த கூப்பன் அரிசி சொல்றது எல்லோரும் எடுக்க மாட்டாங்க. அதை கலெக்ட் பண்ணி ஒரு ஆக்களுக்கு கொடுப்பாங்க வியாபாரிகள். கிளை அந்த கோஆபரேட்டிவ் ஸ்டோர்ஸ், கோஆபரேட்டிவ்ல பணக்காரனாகினவரெல்லாம் கூட களவெடுத்து ஆக்களை கொடுக்கறத களவெடுத்து வச்சு வித்து கோஆபரேட்டிவ் மேனேஜர்ஸ் அவங்க தான் கொஞ்சம்
சமூகத்துக்குள்ள துடிச்சு நிக்கிறவங்க. ஆமா. பின்ன இந்த கோஆபரேட்டிவ், அதாவது மட்டுப்படுத்தப்பட்ட கூட்டுறவு சங்கம் தலைமையகம் இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு கிராமம் 2 கிராமத்துக்கு கொண்டாக கிளைகள் இருக்கும். அந்த கிளை அண்டு மனிதர், சிறுவர்கள், சிறுமிகளுக்கு, பிள்ளைகளுக்கும் இந்த கிளைகள் சத்தம் பொழுது பேசுறவங்க. என் ஸ்கூல்ல டீச்சர்ஸே சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போய் விளையாட்டு போட்டிக்கு போங்க, இந்த விளையாட கொண்டு போங்க. அது கிளைகள் சொல்றது சில பிரதேசங்கள்ல அது ஒரு பேச்சு வழக்குல உள்ள சொல். கிளைகள், அந்த பிள்ளைகளுக்கு கிளைகள் சொல்றது. இந்த கிளைகளை பெற்ற சரியான கஷ்டம் எனக்கு கண்டிருவாங்க. அந்த கிளையண்டு வந்தது இப்போதைக்குத்தான் எனக்கு ஒரு ஒரு சின்ன இது வந்தது எனக்கு. அந்த கிளை என்பதிலையும் அர்த்தங்கள் பல இருக்கலாம், இருக்கும் என்று மனம் சொல்லுது. ரெண்டா, ஒரு மரத்திர கிளைகள், ஒரு மரம் ஒரு மரம் கிளைகளாக உழவுபட்டு பல கிளைகள் இருந்தாலும் அந்த கிளைகளில் வார கனிகள் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே தன்மையாக இருக்கும். இந்த அடிமரத்தின் தன்மைதான் மாமர ஒரு அடி இருந்தால் அந்த கிளைகள்ல வார மாமரம் காயெல்லாம் ஒரே ருசியாகவும் ஒரே விதமாகத்தான் இருக்கும். அதே போலதான் ஒரே தாய் தகப்பன் ஒரு பெற்றாருக்கு வரும் பிள்ளைகள் கிளைகள் தான். பிள்ளைகளை அந்த பெற்றார் என்ற ஒரு மரத்தின் கிளைகள் தான் பிள்ளைகள். அதாலதான் இந்த கிளைகள் என்று வந்ததோ தெரியல, சிறு பிள்ளைகளை அழைக்கிறது என்று இப்போதைக்கு எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. அப்படி இருக்கலாம். ஒரு பெற்றார் என்ற மரத்திலிருந்து கிளைகள், எல்லா பிள்ளைகளும் ஒரே தன்மையாத்தான் இருக்கும். பெரும்பாலும் ஒரு பொதுவான தன்மைகள் இருக்கும். சிறு வித்தியாசம் இருந்தாலும் ஒரு பொதுத்தன்மை அதிகமாக இருக்கும், பெற்றாரின் தன்மையாக இருக்கும். அதனால் தானோ கிளைகள் என்று அழைப்பதும் சொல்வதும் வந்ததோ தெரியல என்றும் கூறிக்கொண்டு, கிளைகளை பற்றி கூறினீர்கள் பலதும் பத்தும். பிரான்ச், அந்த கிளைகள், அதான் ஒரு 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 மூல இதிலிருந்து பகுதியாக பிளவுபட்டு கிளைகளாக இருக்கும். அந்த பிரான்சஸ் கிளைகள் என்று சொல்வது அது ஆறா இருக்கலாம், மரமா இருக்கலாம் என்று இப்போதைக்கு எனது எண்ணம் ஒன்று வந்தது. அது பெரும்பாலும் பொருத்தமா இருக்கும். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணா, நன்றி, வணக்கம், நன்றி. மாணி, மற்றது அந்த பிள்ளைகள் இவர் சொன்ன போல சில பேச்சு வழக்கில் சொல்லும் போது இது கிளவிட்டு போச்சுது என்று சொல்வார்கள். அதுகளாக அடங்காம விட்டா பிள்ளைகள் அந்த பேச்சு வழக்கில் எங்க பகுதியிலும் அதிகம் சொல்லுவார்கள், இது கிளவிட்டு போச்சுது. அது சொல்வது பெரும்பாலும் நாங்கள் மறைஞ்சிருக்கிறோம். நீங்க சொன்ன போல கோஆபரேட்டிவ் ஒரு விசாரிக்கத்தான் வேணும். பாருங்க, இப்ப நானும் விசாரிக்கணும். நாங்க கனாலம் ஊருக்கு போறது, நாங்க அதுல முதல் சனம் கீவுல நிக்கக்குள்ள இல்லையன்ற மாதிரி தான் இப்பொழுது அந்த கஷ்டப்பட்ட அப்படி என்றது இருந்தாலும் அது காசுக்குத்தான் வாங்கலாமோ தெரியல. மற்ற அந்த உதவி பணம் போஸ்ட் ஆபீஸ்ல எடுப்பார்கள் தானே, அது இருக்கு இப்ப. அது பிச்சை சம்பளம் என்று சொல்வார்கள். அதான் அதை உச்சரிக்க கூடாது, ஒரு பேரை வைக்கணும். உண்மையில அதையத்தான் அங்கேயும் முயற்சி சொல்லுகிறார், அதுதான் உச்சரிக்கிறார்கள். அதுக்கு பேர் இருக்கு, உதவி படம் தானது. ஊதியம் என்று கொடுக்கலாம், என்ன சும்மா சொல்லி போட்டு ஊதியம் இல்ல, அது உதவி திட்டம், உதவி பணம் தான் ஆறுகளுக்கான உதவி ஊதியம் என்று கொடுக்கலாம். அது உணவு அட்டை மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தில் நாங்கள் இப்ப சொல்றது பதிவிட அட்டாட்சி என்று சொல்லி ஒன்று எடுப்போமே, விதானமா ஜிஎஸ் அந்த பதிவிடை அட்டை, அந்த அதற்கும் இது ஒரு சான்று பகர்ற அட்டையாக இருக்கும். அந்த நாளைய கூப்பன் கொண்டு காட்டினால் அந்த ஏரியாவில வட்டாரத்துல நான் ஒரு பெர்மனண்டான ஒரு பதிவிட மானிடர் என்றதை காட்டுறதுக்குரிய அத்தாட்சி பத்திரமாகவும் அந்த நாளில் இருந்தது. ஆனா இப்ப அதான் கூப்பங்கடை, இப்ப நாங்களிப்பட்டும் கூப்பங்கடைக்கு பக்கத்துல லைப்ரரி ஆரம்பிச்சிருக்காரு. அது அந்த கட்டிடத்துக்குள்ள நான் கூப்பங்கடை இருக்கும், எனக்கு தெரியாது. ஒரு தடவை கூட்டுறவு சங்கம் இலங்கையில உண்டு. ஆனால் இந்த சதோஷ என்று வந்துதானே
ஆமா சார். அதுக்கு பிறகு அந்த சதோச தான் இந்த கூப்பன் கடையில கணக்கு அலுவல்களை செய்யுது. அந்த சமுத்திய சொல்றீங்க. சதோசமும் இருக்குது. இப்பவும் சதோசான சமுத்தி என்று சொல்றதா? இல்ல இல்ல இல்ல, அது ஒரு கடை, அதுவும் ஒரு கிளவர் அந்த கூட்டு மொத்த ஏதோ ஓகே. அதிலே மலிவா சாமான்கள் வாங்கிவாங்க. அரச சார்பான ஒரு அமைப்பு தானே. அது பேரப்ப லங்கா சதோசம் மாத்திட்டாங்க. அது ஒரு முதலாளிக்கு கொடுத்திருப்பாங்க அந்த பொறுப்புகள். சதோச வந்தது இந்த இது மாதிரி ஒரு ஒத்த சேவை அங்க காட்டில. ஆனா எவரும் போய் ஓப்பனா போய் அது ஹோல்சேல்ஸ் கடை மாதிரி வச்சிருக்கு. அதுல மலிவுதான். மொத்த கூட்டுறவு மொத்த ஏதோதான் அவங்க மொத்தமா வாங்கி வியாபாரம் தான். அது வியாபார தலம். அதுதான் பாருங்கள். இப்ப இந்த கிளை வந்ததும் கூட்டுறவு சங்கம் வந்தது, அது இயங்குதா இல்லையான்றது கூட உண்மை நமக்கு தெரியாது. அறிஞ்சு ஆராயும். இல்ல எங்கள் ஊர்களுக்குள்ள இப்ப நான் தம்பிட்ட கேட்டு அறிஞ்சோணும். பட்டணங்களை விட கிராமத்து சேவையை முக்கியத்துவமா வைத்துத்தான் அந்த கூட்டுறவு சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டது. அது இங்கிலாந்துல தான் அந்த கோஆபரேட்டிவ் உருவாகுன்னு நான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க திருத்திக் கொள்ளுங்க. இந்த நாட்டுலதான் அந்த கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சிஸ்டம் வந்தது. ஆனா இப்பவும் கோஆபரேட்டிவ் ஷாப் இருக்குது இங்க. அதே மாதிரி அதுவும் இருக்குது. CWE என்று சொல்றது. முன்னர் காலங்களில் சலுசலாவுக்கு பக்கத்தில் இருந்தது அந்த கடை. புடவை கடைகள் இருந்தது. கணக்க சலசலப்புகள் சலிசலால் அந்த செலாம் ஏதோ அந்த மருந்துகள் விற்கிறதுக்கு ஒரு செலா, இந்த என்ன இந்த சோடிப்பு சாமான்கள் விற்கிறதுக்கு ஒரு செலா, சலிசலா, லொக்கு செலா. துணிதானே விற்கிறது. சந்தி கோஆபரேட்டிவ் பக்கத்துல இருந்தது. பிறகு யாழ்ப்பாணத்துல இருந்தது. கோஆபரேட்டிவ் தாண்டி போக வேணும். துணி கடையால் எல்லாம் சேர்ந்து சரியா பழைய ஞாபகங்களை மீட்டி பார்த்தோம். நன்றி. அறிஞ்சு ஆராய்ஞ்சு கொள்வோம். சாந்தினி அவர்கள் வணக்கம். இனிய உற்சாக காலை வணக்கம் மாடியக்கா. இணைந்திருக்கிற எல்லோருக்கும் வணக்கம். நீங்களும் கூட்டுறவு பற்றி சொன்ன எல்லாம் இருக்குது, இப்பவும் இருக்குது. நீங்க கூட்டுறவு சங்கங்கள் இருக்கின்றன, சதோசா இருக்குது, சமுத்தி இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு துறைகளோட எல்லாம் சமூகத்துக்காக உருவான உதவி நிறுவனங்கள் தான். ஆனால் எல்லாம் இருக்குது, இப்பவும் இருக்குது. அப்ப இயங்குதுன்னு சொல்றீங்க. இருக்குது, சரி, இயங்குதான். இயங்குது குறைந்த அளவில். சில இடங்கள் சில ஊர்கள்ல நிப்பாட்டிட்டு நம்ம அது இந்த இயங்குறது காணாது. அதுக்கு செய்த சில வேளை அந்த மேனேஜ்மெரும் காசு அடிக்கிறது அடிக்கிறது, அதால கன இடங்கள்ல இல்லாம போயிட்டுது. எங்கட இடங்கள்ல அப்படித்தான் நடந்திருக்குது, இல்லாம போயிருக்கு. சில இடங்கள்ல இயங்குது, சில ஊர்கள்ல இயங்குது. கூட்டுறவு சங்கங்கள் இயங்குது. இப்ப அந்த அட்டைன்னு சொல்லி ஆனாட்டை ஈனாட்டை ஊனாட்டைன்னு சொல்லி இப்ப அப்படித்தான் வந்திருக்குது. அந்த கூப்பன் இல்ல, கூப்பன் முறை இல்ல. முந்தி கூப்பனை வெட்டி காசு கொடுக்கறது தானே. அப்ப அந்த சிஸ்டம் இப்ப இல்ல. இப்ப கனகாலம் அது ஒரு மாறி கனகாலங்க. இல்ல அதான் நாங்கள் வந்துட்டு இதை பற்றி நமக்கு கவலை இல்லை தானே. ஆனால் சில விஷயங்களை இப்போ இருக்கு. ஏனென்றால் இப்போ கஷ்டப்பட்ட சனம் இப்பவும் தான் இருக்குது. இப்போ ஆரம்பத்தில் இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு உண்மையில். அப்போ என்ன எங்கேயாவது ஒருவர் இந்த கட்டாராப்பு தம்பி அப்படி தான் இருந்திருப்பார் 6 மாதங்கள். இப்போ வீட்டுக்கு வீடு வெளிநாடுகள் தானே. ஆனால் இருந்தாலும் அந்த வயது போனவர்களுக்குன்ற ஒரு தொகை கூடுபாடு மட்டும் நினைக்கிறேன். கேட்டு பார்ப்போம்மா. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு, இன்னைக்கும் இருக்கு அவர்களுக்கான தொகை. இப்ப அண்மையில் நான் ஒரு வீடியோ கிளிக் பார்த்திருந்தேன். அதுல ஒரு அம்மா பன்னி பகுதியில இருந்த அவர் பன்னி பகுதியத்தான் சொல்லி பேசியிருந்தார். கோஆபரேட்டிவ்க்கு போயிருந்தாராம். கால் கடுக்க 2-3 மணித்தியாலத்துக்கு மேல நின்றுட்டேன். நானா கடைசியில தனக்கு சாமான் தராம கழிச்சு விட்டுட்டாங்கன்னு பேசி கொண்டிருந்தவர். அப்படி கோஆபரேட்டிவ்ல செய்யறார்கள் என்று சொல்லி அழுது கொண்டிருந்தார். தனக்கு வீட்டுல கஷ்டம்,
இதை நம்பித்தான் நான் அங்க போய் நின்றேன். நான் 3-4 மணிக்கு மேல கால் கடுக்க நின்று மூண்டும் தரையில கலைச்சி விட்டுட்டாங்க. வெயிலுக்குள்ள திரும்பி வந்திருக்குன்னு அது சொல்லி அழுது கொண்டு இருந்தேன். அப்படியே இருக்கிறது. நன்றி. இன்னொரு முறை ஆராய்ஞ்சு கொள்வோம். நன்றி, வணக்கம். நாளுக்கான பாமுகத்தின கவிதாருங்கள். வணக்கம் ஞானசோழர்களே. காலை உற்சாக வணக்கம் அனைத்து உறவுகளுக்கும். தினம் ஒரு பாமுக கவி இன்றைய திங்கட்கிழமைக்குரியது 2016 ஆக்கமாகும். அருவிகள் இயற்கையின் எழில் மலையில் பிறந்து கரையில் அழகாக விழுந்து மண்ணில் திடீரென கலந்து மக்களின் மேனியை நனைத்து மரம் செடியொடிகளை அணைத்து பயிர்களையும் செழிப்புற காத்து செல்லும் பாதையெல்லாம் சிறப்புற ஓடி பாய்ந்து எல்லா உயிர்களுக்கும் உயிர் கொடுத்து உல்லாச பயணிகளுக்கு பொழுதுபோக நேரத்தை கொடுத்து குழந்தைகளில் ஒழித்து நீராடி விளையாட வைத்து குதூகலைப்பில் மக்களை ஆனந்தமாக்கி பார்ப்பவரை ஆற்றுப்படுத்தி நாட்டுக்கு நகரத்துக்கு நல்லளவு சேர்த்து களிப்பு கொள்ளும் அருவிகள் உலகமே வியக்க வைக்கின்றன. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி 451. நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. இனியவை என்றும் பயன்தரும் பகிர்வதில் மனது மகிழ்வுறும். பண்போடு என்றும் வாழ்ந்திடின் பாங்கான வாழ்க்கை அமைந்திடும். இனியவை என்றும் பயன்தரும் பகிர்வதில் மனது மகிழ்வுறும். பண்போடு என்றும் வாழ்ந்திடின் பாங்கான வாழ்க்கை அமைந்திடும். வஞ்சம் நெஞ்சில் நுழைந்திட வார்த்தையில் கனிவு தொலைந்திட பணிவு ஒளிந்தது பந்தம் மறைந்தது. வஞ்சம் நெஞ்சில் நுழைந்திட வார்த்தையில் கரிவு கலைந்திட பணிவு ஒளிந்தது பந்தம் மறைந்தது. பணம் தேடி மனமலைய பரிவு சிதறி அழுதது. பணம் தேடி மனமலைய பரிவு சிதறி அழுதது. மனம் அமைதி பூங்காவுக்கு பாதை ஒன்று சமைத்திடுவோம். மன அமைதி பூங்காவுக்கு பாதை ஒன்று சமைத்திடுவோம். பாறையா மனதை உடைத்திடுவோம். பரிவை நெஞ்சினில் வளர்த்திடுவோம். பாறையாம் மனதை உடைத்திடுவோம். பரிவை நெஞ்சில் வளர்த்திடுவோம். வேண்டுவதை யாசிப்போம், வேண்டாததை தவித்திடுவோம். வேண்டுவதை யாசிப்போம், வேண்டாததை தவித்திடுவோம். நீதி நேர்மையில் நிலை பெற்று நலமோடு வாழ்ந்திடுவோம். நீதி நேர்மையில் நிலை பெற்று நலமோடு வாழ்ந்திடுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வாருங்கள் சிவதர்சனி அவர்களே. அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இனிய உற்சாகமான திங்கள் பொழுதின் வணக்கம். தினக்கவி 2162 சிவதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. குட்டி அம்மாக்கு அகவை 28. எழுத்தெனும் துறையில் எண்ணி என்னை ஏணிப்படி ஏற்றி வைத்தாள். ஏற்றம்பெற என்னை எனக்கே அறிமுகம் செய்தாள், அறிவாக்கினாள். எழுத்தெனும் துறையில் எண்ணி என்னை ஏணிப்படி ஏற்றி வைத்தாள். ஏற்றம் பெற என்னை எனக்கே அறிமுகம் செய்தாள், அறிவாக்கினாள். காற்றலை வழிவகுத்து காதினில் தான் புகுந்து கருத்தினில் செய்தி தந்து கனிந்த நெல் ஆளுமை விதைத்தாள். விருட்சமானாள், நிழலாகி நிறைந்தாள். காற்றலை வழிவகுத்து காதினில் தான் புகுந்து கருத்தினில் செய்தி தந்து கனிந்த நெல் ஆளுமை விதைத்தாள். விருட்சமானாள், நிழலாகி நிறைந்தாள். பாமுகம் தான் தரித்து பலமுக தரிசனமீந்து தரணியே திரும்பிப்பார். சவால் விடுத்த எழுச்சி, சரித்திரத்தில் புரட்சி, அகவை ஒன்று உயர்ச்சி. பாமுகம் தான் தரித்து பலமுக தரிசனமீந்து தரணியே திரும்பிப்பார். சவால் விடுத்த எழுச்சி, சரித்திரத்தில் புரட்சி, அகவை ஒன்று உயர்ச்சி. நன்றி சொல்லி முடிக்கவா, நல்ல கவிதான் வடிக்கவா. நான் பெற்ற பெரும்பேறு நான் இளம் பெற கூறிடவா. நன்றி சொல்லி முடிக்கவா, நல்ல கவிதான் வடிக்கவா. நான் பெற்ற பெரும்பேறு நான் இளம் பெற கூறிடவா. உருவாக்கிய கரங்களை பற்றி வாழ்த்து உதிக்கவா. நன்றி, வணக்கம். சிறப்போ மிக்க நன்றி, வணக்கம். பிள்ளைகளும் இதில் வளர்ந்திருந்தார்கள். இன்றைய நாளை அடுத்து வரும் அவர்கள் பிள்ளைகளுக்கும் இந்த நன்றியை கூறிக்கொள்கின்றோம். அவர் சிவதர்சனி ராகவன் அவர்கள்.
இணைந்திருந்தார்கள். வாரன் ராம்ஜித், ரோஜித், அர்ச்சிதா மூவர் இதில் வளர்ந்திருந்தார்கள். இப்பொழுது அபிராமி, விஷ்ணு மற்றும் பவித்ரா எல்லோருமே இதில் எழுதி வளர்ந்தவர்கள் தான். அவர்கள் இன்றைய நாள் எடுத்து வருவதில் மிக சந்தோஷம், மகிழ்வு. மீண்டுமாக அவர்கள் பெயர்கள் இதில் இணைவது மிக மகிழ்ச்சியை தருகின்றது. நன்றி. சுவர்சினர்களுக்கும் ஜானசனர்கள் நேசர் வாங்க, தட்டு கொடுப்பை தாங்க. ஆமாம், சிவதர்சினி அவர்களுடைய கவிதை கேட்டிருந்தேன். 28வது வயதில் அந்த சிறுவர் எழுத்தாளர் அந்த அந்த வருடத்தை கொண்டாடும் 28வது மிகவும் சிறப்பாக கவிதை படித்திருந்தார். மிகவும் வாழ்த்துக்கள் சிவதர்சினி அவர்களுக்கு. நன்றியும். ஜெயாக்காவின் கவிதை என்னத்துல வந்தது? அருவியை பற்றி சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் ஜெயாக்கா. நானும் அந்த நெஞ்சுக்கு நீதி என்று எங்களோட வாழ்க்கையில நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தா நாங்க மகிழ்வோடு நிலையாக வாழலாம் என்று எழுதியிருந்தேன். மூவருக்கும் நிறைவான வாழ்த்துக்கள். உங்களோட தலைப்பென நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி. வணக்கம். நானும் மூவருடைய கவிதையும் கேட்டேன். மிக மிக சிறப்பாக மூவரும் எழுதியிருக்கிறீர்கள். அருவியை பற்றி எழுதியிருந்த ஜெயாக்கா அவர் எழுத்தாளர் வாரத்துக்கான தன்னை ஏற்றி வைத்த ஏணியாக ஏற்றி வைத்து தான் இவ்வளவு வளர்ந்திருக்கிறேன். சிவதர்சினி ராகவன், உங்களோட நெஞ்சுக்கு நீதி வேண்டும். எல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. தொடர்ந்து இப்படி எழுதுங்கள். நன்றி நன்றி. அருவி மிக சிறப்பாக இருந்து அந்த அடுக்குகள் நல்ல ரசனையா இருந்தது. நான் வடிவாக கேட்டேன்னாக்கா மிக மிக சிறப்பு. இன்றைக்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து வரும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வியாழன் கவிதையில தான் நான் இந்திய அறிவுக்கலைஞர்களுக்கு வியாழனை கவிதையா தர இருக்கிறேன். இன்றைய தர நான் விரும்பல, வியாழன் கவிதையில தருவேன். 500வது சிறப்பு வாரம் அருவிகள பற்றி ஜானடேசன் தந்தாது. குட்டியம்மாவுக்கு ஆகவே 28 அந்த இது வந்து பாமுகத்தால் வளர்ந்த வளர்ச்சியை பற்றி எப்படி அதில் வந்து சேர்ந்தது, வளர்ந்தது இப்படி அறிவாக. யாருக்கு அவர் வாழ்த்து சொல்லி இருந்தார்? மகளுக்கு பாமுகத்துக்கு பிள்ளைகள் வளர்ந்த பற்றி சொல்லி இருந்தார். எப்ப பாமுகம் இல்ல லனட் தமிழ் ரேடியோ ஆரம்பித்தது எப்ப பர்த்டே? அது 1 to 10 வரையும் அந்த நாளுக்காக அவர் பர்த்டே எப்ப? பர்த்டே 10ஆம் தேதிக்கு தானே கொண்டாடிங்களா? அவர் 1ஆம் தேதியிலேருந்து அது 10 வரையும் தானே அதை பாக்குறது. பர்த்டே எப்ப? ஜூன் 6 பர்த்டே எப்ப? ஆகஸ்ட் 15. ஜூன் அதுக்குள்ளதான் வாரது. ஜூன் 9ஆம் தேதி. இன்றைக்கு 9ஆம் தேதி. நல்ல வடிவா எல்லாம் கேட்டு உள்வாங்குறீங்க என்ன? ஜூன் 10, ஜூன் 10ஆம் தேதி 28வது ஆண்டை அடைகின்றோம். நல்லா. அப்ப உங்களை 4 பேருக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொன்னா வடிவா சொல்லுவீங்க இருந்தோண்டு. நான் சொன்னேன் தானே 1 to 10 வரையும் அந்த எழுத்தாளர். இப்ப உங்களோட பர்த்டே மெயில 1 to 10 சொல்லுவீங்களா? 15 பர்த்டே பண்ணா மாட்டேனா? 10ஆம் தேதி என்று நான் சொல்லி இருந்தேன். பிறகு 10 சொல்லல. இல்ல, அவர் எழுதுனது எழுத்தாளர் வாரத்துக்கு இல்ல, எழுத்த வாழம் இல்ல. அவர் குட்டியம்மா பர்த்டே அவர் இதைத்தான் எழுதியிருந்தவர். குட்டியம்மாவுக்கு 28வது ஆகவே என்று சொல்லி அழகா எழுதியிருந்தவர். மகள் எழுதல. அவர் லண்டன் தமிழ் ரேடியோ உருவாகினது. ராகவிக்கும் இதுக்கும் 1 வயது. ராகவி செப்டம்பர் ஆகுது. இப்போ ஜூன் 28. சரி, அது நாளை 10ஆம் தேதி பிறந்த நாள் கொண்டாட்டம். நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம் வாணிமோகன். வணக்கம் அனைவருக்கும். நானும் 3 கவிதையாளர்களுக்கும் வாழ்த்து கூறி தொடருங்கள் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நல்ல மனதுக்கும் அருவியா ஓடிய கொட்டிய ஜெயாநடேசனருக்கும் பிறந்த நாள் வாழ்த்து கூறிய திவ்சத்னி ராகவன் அவர்களுக்கும் அவர் வளர்ந்து வர்ற இதை பற்றி கூறியிருந்தார். சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. சரண வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அது ஜூமிலிருந்து கேட்காமல் இதுல நெட்டிலையும் நான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பது. கவிதை எல்லாம் நல்லா இருந்தது. கூப்பனை பற்றி கதைத்தபடியால், கூப்பங்கடையை பற்றி கதைத்தபடியால்
4 வரிகள்ல நானும் கூறுகிறேன். வரிகள் கவிதை. பசி வந்தால் 10 பறந்திடும், பசி வந்தால் 10 பறந்திடும். இது எல்லாரும் கேள்விப்பட்டது. பசி தீக்க இருந்திடுவர் பறந்திடுவர் பல திசை. பசி தீந்திடின் பணத்திற்கு பறந்திடுவர் திசைகள் 8. இறுதியில் பணத்தையும் பணத்தையும் எள்ளளவும் எடுக்காது பறந்திடுவர் பரணியை விட்டு மரணம் எனும் நிகழ்வின் தொடர்ச்சி. இவ்வளவுதான். இந்த பிறந்த தினம் இந்த பாமுகத்தை பற்றி கன குளறுபடிகள் கன இதுகள் லண்டன் தமிழ் ரேடியோ இதுகளை எல்லோரும் சில இதுகளை குழப்பி அடிக்கும் எண்ணங்கள் எல்லோருக்கும் வருவது உண்டு. ஆனால் தீர்க்கமான ஒரு முடிவு இந்த பாமுகத்தில, இந்த லண்டன் வானொலியில, தமிழ் வானொலியில தீர்க்கமான திகதிகளும் தொடக்க ஆக்கங்களும் உண்டு. அதை அசைக்க முடியாது. நாங்கள் அதை தவறுதலாக வசனங்களில் சொற்களால் பிரட்டி அடிக்கின்றோம். சன்ரைஸ் 89-6 ஆரம்பிக்கப்பட்ட, நவம்பர் 6 ஆரம்பிக்கப்பட்ட, அதன் தொடர்ச்சியாக தம்பி நடாமோகன் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இன்று வரை பாமுகம் FATV தமிழ் என்ற வானொலி. அது அந்த படிநிலைகள் எது எது என்பதை அதை ஆராய்ந்து முடியுங்கள். நான் அந்த டேட்டுகளை சொல்லவில்லை. ஸ்டுடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்று ஒன்று, லண்டன் டைம் என்ற ஒரு படிநிலை, லண்டன் தமிழ் ரேடியோ என்ற ஒரு படிநிலை, லண்டன் ரேடியோ, லண்டன் தமிழ் ரேடியோ, LTR வெப்சைட், வெப் டிவி என்ற ஒரு படிநிலை, கடைசாக பாமுகம் FATV தமிழ் என்ற ஒரு படிநிலை. இதுகள் எப்போ வந்ததுன்றதை நாளையில சொல்லுங்கோ. அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், தெரியாதவர்க்கோ இல்லாட்டி ஞாபகப்படுத்தும் நோக்கமாக நாளைய தினம் தவறில்லாமல் சரியான விடயத்தை சொல்லுங்கள் என்றும் எல்லோரிடமும் கேட்டுக்கொண்டு முடிக்கிறேன். வாணியக்கா, நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வருகின்றது தினக்கவி. நன்றி, வணக்கம். எளியவர்களின் ஆக்கங்கள் பார்ப்போம். அது நேற்றையான் தான் இருக்க வேணும், பார்ப்போம். நன்றி, நன்றி, வணக்கம்.